வணக்கம். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மசனக்குடி லேபர் கேம்ப் அந்த பகுதியில வந்து போன வாரம் நம்ம வந்திருந்தோம். அவங்களுக்கு வெளிச்சம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சோலார் மூலியமா வந்து 2 விளக்குகளை நாங்க அமைச்சிருக்கிறோம். அ சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறது இதுதான். இனியும் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க களத்தில் இறங்கி செய்வோம் என்று இந்த காணொலி மூலியமா கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி குழந்தைங்கள்லாம் அப்படி பாருங்க, அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுருக்காங்க. உண்மையாலுமே சிறப்பு தான். எங்களுக்கு இந்த இடத்தில் இது செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் இந்த பகுதி கவி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மோட்டர் போட்டாங்க. எந்த மவுட்ல இங்க போட்டா ஐயா இருந்தாலும் ஒண்ணாங்க அங்க ஒண்ணாங்க. சொல்லுமா இது எங்களுக்கு 85 போடும்போது நாங்கள் குடியேறும்போது லைட் போட்டாங்க. போட்டு 2007 வந்து லைட்டை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண பிறகு நான் பஞ்சாயத்தில் போய் சொல்லி நாங்கள் வயர் வாங்கி தரோம், பல்ப் வாங்கி தரோம், போட்டு கொடுங்க, சப்ளை எடுத்துக்கணும், பக்கத்தில் போஸ்ட்டில் லைட் எரியுது, அதுலேருந்து சப்ளை கொடுங்கன்றதுக்கு கொடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. அது பிறகு சோலாரில் இருந்து கவர்மெண்ட் மூலியமா சோலாரை போட்டாங்க. இந்த லைனை கட் பண்ணி எந்த பக்கம் போட்டாங்க? அந்த பக்கம் மாற்றி போட்டாங்களா? அந்த பக்கம் இல்லை இது கட் பண்ணிட்டாங்க. இந்த லைனில் செட்டில் ஒரு செட்டுக்காக போட்ட லைன் இது கட் பண்ணிட்டாங்க. சுடுகாட்டில் விடிய லைட் எரியுது, பகலையிலே எரியுது. அது ஏன்னா பணம் தான் தோண்டிடுவாங்க. இந்த சோலார் போட்டு கொடுத்தது யாருங்க? இது டிஎம்ல உத்தர ஜெயிச்சாருங்களா அந்த வீட்டில் கொடுத்தது. ஓகே, பொந்தோஸ் கவர்மெண்ட் இது 2 போட்டு. ஓகே, ஆனால் இப்போ எரியுது இல்லை. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி எரியுது சொல்லியாச்சு. ஒன்றும் பார்க்க முடியாது. நான் 2-3 பேரை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறதுக்கு அவங்க இதில் ஏற முடியாது, நீங்கள் வேணால் கழட்டி கொடுங்க, நான் பார்த்து தரேன் அப்படின்றாங்க. கழட்டி கொடுத்தா பார்த்துறேன். கார்த்தி நீ பாருங்க. லைட் வர மேடம்.